ஓராவது வசனம் பாருங்க. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை எப்படி ஆக்குகிறாரா? அல்லேலூயா சொல்லுங்கள். என் ஆண்டவரால என் சிறுமையில் என் கையை பிடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் எதில் கையை பிடிக்காது? கஷ்டப்படும் போது உதவ வராது, கண்ணீர் வடிக்கும் போது 1000 காரணம் சொல்லும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், காசு பந்தா இது மட்டும் நினைவில் வச்சுருக்கிறீங்கன்னா அது உலகம், அதை விட்டுருங்க. நமக்கு கர்த்தர் கூட இருப்பார், அழகாய் திட்டம் வச்சிருப்பார். பணம் நமக்கு வேலை செய்யும், பணம் நமக்கு ஜனங்களையும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆனால் இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது, நான் கண்ணீரோடு நிற்கிறேன்ப்பா, என் கையை பிடிங்க ஆண்டவரே. என்ன பிடிங்கப்பா? அவர்கிட்ட போயிட்டு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்க வேண்டாம், எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே. நான் இருக்கிற இந்த என்னுடைய நெருக்கம், என் வருத்தம் உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. யாரும் புரிந்து கொள்ளாத என்ன நன்றாய் புரிந்து கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வருத்தங்கள் யாவையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், என் சிறுமையில் யார் தான் ஆறுதல்? நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். கஷ்டப்படும் போது யாரும் வரலங்கிறத நீங்கள் சொல்லி காட்டாதீங்க, அது நல்லது. கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்தி தான் தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஊர் அறிய வேண்டிய தேவை இல்லை, உங்க உள்ளம் அறிய வேண்டிய தேவை இருக்குது. நம்ம ரொம்ப பேர் நினைக்கிறோம், அவங்க இருக்காக இவங்க இருக்காக, அவங்க பார்த்துக்கிடுவாங்க இவங்க பார்த்துக்கிடுவாங்க. சொல்லுங்க, யாரும் பார்க்கவும் நான் வெயிட் பண்ணக்கூடாது, யாரும் பார்க்கலண்டும் நான் எடக்கல்ல எரிஞ்சு அவங்கள கொன்றவும் கூடாது. நீ வா, வராம போ, எனக்காக வருகிற ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஊழியரை அனுப்புவார், இல்லை விசுவாசியை அனுப்புவார், இல்லை என்னை உண்மையை நேசிக்கிற 2 உறவை அனுப்புவார். எனக்கு தேவ கிருபையும் உண்டு, மனுஷ தயவும் உண்டு. ஆமாம், என்கிட்டத்தான் இவ வருவா, என்கிட்டத்தான் இவன் வருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கிற சிம்மாசனத்தை பைபாஸ் பண்ணி கர்த்தர் உங்களை பிடிச்சு தூக்கிட்டு போவார். அவங்க கிட்ட மட்டும் போக விட மாட்டார். ஆமென். ஆனா வைக்கிறத எங்க வைப்பார் தெரியுமா? சிறுமையிலிருந்து உயர்ந்த அடைக்கலத்துக்கு, உயர்ந்த அடைக்கலத்திலிருந்து மந்தையை போல ஒரு பெருக்கம். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுவார். சத்தமா நீங்க விசுவாசிக்கிற அளவு சத்தமா சொல்லணும், உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சத்தமா சொல்லணும். நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதத்தின் அளவுக்கு தக்க நீங்க சொல்லணும், என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. அவர் உங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். 42 வசனம் சொல்லுது, உத்தமர்கள் அதை கண்டு என்ன பண்ணுவார்கள்? அடுத்தவன் வளர்ச்சியை கண்டு மகிழ்கிறவன் தான் உத்தமங்க. அடுத்த வளர்ச்சியை கண்ட உடனே என்னாலதான் அவன் சொல்ற, அது உத்தமர்கள் அல்ல. உத்தமர்கள் அடுத்தவங்க வளர்ச்சியை கண்டு மகிழுவார்கள். நியாயக்கேடு செஞ்சதெல்லாம் தானாவே என்ன முடிக்கிடும்? எளியவனை மந்தையை போல மாற்றுவார்.